ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோல்டு, அதாவது கோல்டை வச்சு யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய கேமை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோல்டை வச்சு நம்ம கேப் வாங்கலாம், நிறைய விஷயங்கள்லாம் வாங்கலாம், அதெல்லாம் ஓகே இருந்துட்டு போட்டோம். ஆனால் இதை வச்சு ஒரு கேம் இருக்குது, அந்த கேமை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இங்கே மோர் போக்கர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போனீங்கன்னா சரி இந்த 3 விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த 3 விஷயமே சரி கோல்டு காயினை வச்சு விளையாடக்கூடிய கேம் தான். இதில் வந்து $20 நீங்கள் வந்து 20 கோல்டு காயின் வச்சு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சரி இந்த கேம். அதுக்கப்புறம் இது $50. இந்த $20 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ரவுண்ட் டோர்னமெண்ட். இதெல்லாம் டோர்னமெண்ட், இது பெரிய டோர்னமெண்ட், இது ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் நம்ம ஜஸ்ட்டு இது உங்களுக்காக நம்ம விளையாடி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம இந்த 20ன்ற கோல்டு காயினை வச்சு யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போகலாம். சேம் இது உள்ளே போகிறோம். இது உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து 20 கோல்டு காயின் இருக்கணும். இது உள்ளே போகிறதுக்கு நீங்கள் இதில் 3 தடவை தோற்றிங்கன்னா உங்கள் வெளியே போயிடுவோம். ஆனால் 12 ரவுண்டு ஜெயிச்சே ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். பாருங்கள், இந்த 12 ரவுண்டு பார்த்தீங்களா, இதுதான் கிளிக் ஆகும். இது வந்து நீங்கள் விளையாட ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாக்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகி உங்களுக்கு கிஃப்ட்டு ரிவார்டு அதாவது கிடைக்கும். எது வேணால் கிடைக்கலாம். காயின் கிடைக்கலாம், கோல்டு கிடைக்கலாம், சரி வேறு ஏதாவது கிடைக்கலாம். அது எப்படி பார்த்தா தெரியும். சரி, இப்போ நம்ம வந்து சும்மா உங்களுக்காக தான் விளையாட போகிறோம், வேறு எந்த ஒரு ரீசனுக்காக இது விளையாட போகிறதில்ல. பட் ஏன்னா இது வந்து பெரிய டோர்னமெண்ட், பெருசாக போயிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் விளாடணும். நம்ம அந்த மாதிரிலாம் விளையாட போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு இதுக்காக விளையாட போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், இப்போதைக்கு நமக்கு கே வந்து பெரிய கார்டு சேம் ஏற்றுவோம். ஏன்னா கே வந்து பெரிய கார்டாக தான் இருக்க போகுது. சேம் அப்படி தான் நம்ம விளையாட போகிறோம். இதில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை 3 ரவுண்டு ஜெயிச்சா கூட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஜெயிக்க போனால் ஒரு டைம் வந்து நிறைய நேரம் ஆகிடும். அதனால் அவ்வளோ நேரம்லாம் நம்ம விளையாடிட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட்டு ஒரு சின்ன உங்களுக்கு எப்படி உள்ளே போய் விளையாடினா என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்காக நம்ம இந்த கேம் விளையாட போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், இங்கே வந்து நமக்கு K10 இருக்குது. பட் ஆனால் இங்கே எங்கேயுமே மேலே இல்லை, அதனால் இது யூஸ்ஃபுல் இல்லை. கார்டை வந்து இந்த ஒர்த்து இல்லாத கார்டு தான். பட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இல்லைன்னா நமக்கு தான் இந்த காசு. ஏன்னா கே வந்து கொஞ்சம் பெரிய கார்டு தான், பார்த்தீங்களா, இவங்ககிட்ட இல்லை. பட் ஆனால் ஷேர் ஆகிடுச்சு, சிம்பிள். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது 10-6ன்னு கார்டு இருக்குது. பட் ஆனால் இதுவும் பெரிய கார்டு கிடையாது. ஒருவேளை இங்கே வந்துச்சுன்னா பெரிய கார்டு தான் ஒருத்தர் இருக்குது. ஆனால் இங்கே ஏ அப்படின்ற ஒரு கார்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா அங்கே ஏன்ற ஒரு பெரிய கார்டு இருக்குது. பட் ஆனால் அவங்கக்கிட்ட எந்த கார்டுமே இல்லைன்னா நம்மளுக்கு வாய்ப்பு அதிகம். நம்ம வேண்டாம், ஏன்னா நம்மகிட்ட அந்த கார்டு இல்லை. ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரிஸ்க் எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா இதில் மொத்தம் 12 கேம் இருக்குது. 12 கேமில் தொடர்ந்து நம்ம 12 கேம் ஜெயிச்சிங்கன்னா சூப்பர். இல்லை 3 வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்மளுக்கு கே வந்து இங்கே பெரிய கார்டு, இங்கே வந்து 10 வந்து பெரிய கார்டாக இருக்குது, 4 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, அது உண்மை. ஏன்னா வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது, வாய்ப்பு சுத்தமாக இல்லை. ஆனால் கேன்ற ஒரு பெரிய கார்டு இருக்கிறதுனால மட்டும் நம்ம யோசிக்கலாம், வேறு எதுவும் வேண்டாம். பார்த்தீங்களா, வந்துருச்சா, சிம்பிள், இவ்வளோ தான். நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து கே பெரிய கார்டு இல்லை, நம்மளுக்கு பெரிய கார்டு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன கார்டில் இருக்கும். இவன் என்ன தான் ஏற்றினாலும் நம்ம ஏற்ற போகிறது இல்லை, தேவையே இல்லை. ஏன்னா அவர் வந்து எப்படின்னா ஏற்றலாம், நம்மக்கிட்ட கார்டு இல்லாமல் நம்ம ஏற்ற கூட தேவையில்லை. இப்போ கூட நான் வெளியே போயிட்டேன். என்ன காரணம் தெரியுமா, 6-4ன்றது நல்ல கார்டு தான், ஒரு செட்டு சேரக்கூடிய கார்டு தான். பட் இருந்தாலும் வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு. இப்போ 2-3, இந்த 2-3 கார்டை பார்த்தீங்கன்னா இது நல்ல கார்டு தான், செட்டு சேர கார்டு. இவர் இப்படி தான் விளையாட போகிறார் பொழுது, தேவையில்லை, நம்மளுக்கு ரிஸ்க்லாம் வேணாம். இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 3 இது பார்த்தீங்கன்னா நல்ல கார்டு. பாருங்கள், இந்த கார்டில் நீ இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், உனக்கு கூத்து ஆல் இன் பண்ணுறேன், வாடா போடுறா. பார்த்தீங்களா, போடலையா, ஏன் போடல, உன்னால் முடியாது தம்பி. என்னவோ என்னை விருப்பத்தினா இப்போ நான் விருப்பத்தில்ல, சிரிக்கலாமா, ஒரு தடவை சிரிச்சு பார்க்கலாம், வா சரி. நீ ஆன்லைன் பண்ணால் நான் ஆன்லைன் பண்ணுமா, வேணாம் போ, தேவையில்லை, என்கிட்ட கார்டு இல்லை, போட மாட்டேன். ஏன் போடணும், சூப்பர். இப்போ நல்ல கார்டு, இப்போ நான் ஆன்லைன் பண்ணுறேன், நீ ஆன்லைன் பண்ணு, வா 2 பேரும் ஆன்லைன் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பண்ணலையா, அவ்வளோதான். காமெடியா, என்கிட்டே வா, சிரிக்கிறேன். இதுதான் அவர் என்ன நினச்சிருந்தாருன்னா நம்மளை போட வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. ஹேய், கவனமாக ஆடு தம்பி, இப்போ நான் போடவே மாட்டேன். ஏன்னா என்கிட்ட கார்டை இல்லை. 2-5ன்றது ஒரு செட்டு சேராத கார்டு. அந்த செட்டுக்கு சேராத கார்டை வச்சுட்டு என்ன பண்ணுறது,
ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நல்ல கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும், இல்லாட்டா வேஸ்ட்டு தான். இப்போ நம்மக்கிட்ட நல்ல கார்டான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கார்டு தான், ஆன்லைன் பண்ணுற தப்பே கிடையாது. ஏன்னா கியூன்னு ஒன்று இருக்குது அவன்கிட்ட. ஐயோ இப்போ அவனுக்கு தான் போவோம், நமக்கு போகிறது வாய்ப்பு இல்லை. நம்மக்கிட்ட வந்து அவனோட பெரிய கார்டை, நம்மளோட பெரிய கார்டை வச்சுருக்கான். சிரிக்கிறியா? என்கிட்ட சிரிக்கிற சிம்பிள் தான் நான் போட்டிருப்பேன். இப்போ அவனு தான் போவோம், வாய்ப்பே இல்லை. சேம் பெஸ்ட்டாக நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஃபஸ்ட் லெவலில் தோத்துட்டோம், அது நம்ம தெரியுது. பாருங்கள் டிக் மார்க் வந்துச்சு, ஒன்று கூட ஜெயிக்கல. பட் இருந்தாலும் நம்ம இது உங்களுக்கு தெரியணுன்ற கோல்டு காயினை வச்சு யூஸ் பண்ணுற கேம், அவ்வளோதான். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே போகிறீங்க, எப்படி விளாட போகிறீங்க? நான் ஆளில் தான் பண்ண போகிறேன், நீ என்ன வேணா வந்துக்கோ, நான் அப்படி தான் பண்ண போகிறேன். எனக்கு வருதா உனக்கு வருதா? எனக்கு தான் வந்துச்சு. போகும்போது நீ காலி விடா ஜெயிச்சிட்டேன். இதுக்கு என்ன டேலண்டா? ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கு இங்கே லக்கு இருந்திருக்கு. பாருங்க, ஒன்று ஜெயிச்சிட்டேன், ஒன்று ஜெயிச்சிட்டேன். அதுவும் அப்படியே அடிச்சு விட்டேன், ஜெயிச்சிட்டேன். உங்களால் ஜெயிக்க முடியுமா? பார்க்கலாம், நீ எந்த அளவுக்கு என்ன ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஜெயிக்கணுக்காக ஆடல, உங்களுக்கு இந்த கேம் என்னன்னு தெரியணுன்றக்கா. அதனால நான் குட்டாம்பாக்கில் தான் ஆட போகிறேன், இதவா ஆட போகிறதில்ல. பட் நீங்கள் பாருங்களேன், இது வந்து கோல்டு காயினை வச்சு யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு கேம், அவ்வளோதான். இதுதான். ஆனால் இந்த கேப் பார்த்தீங்களா சூப்பராக ஆகுதுல்ல, நல்லா இருக்குது. இது நம்மளுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஒருவேளை நம்மளோட சின்ன கார்டை வச்சுருந்தாருன்னா நம்மளுக்கு வரும். வச்சுருக்காரா? ஆமாம், நமக்கு தான் வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன சிரிக்கணுன்றீங்களா? வேண்டாம். ஏன்னா அது குருட்டாம்போக்கில் வந்த காசு, நம்ம சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல நம்ம விளையாடி வந்து தான் சிரிக்கலாம், தைரியமாக சிரிக்கலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துருக்குது சூப்பர் கார்டு தான், A2. ஆனால் A2ன்றது ரொம்ப சின்ன கார்டு, ஆனால் ஏ பெரிய கார்டு தான். இப்போ 2 வந்திருக்கு. என்ன பண்ண போகிறான்? ஏற்ற போகிறானா? வாவ், நம்மளும் சும்மா ஒரு ஃபிலிம் காட்டுவோம், ஏற்றுறானா பார்க்கலாம். ஓ, அவன்கிட்ட கே இருக்குன்றானா? அப்போ வேண்டாம், வெளியே போயிடலாம். பௌ இது அவன் என்ன வெறுப்பேற்றினானா, நான் அவனை வெறுப்பேற்றினானு தெரியலையே. பார்க்கலாம், கடைசியில் ஜெயிக்கும் போது தெரியும் யார் யார் வெறுப்பேற்றினான்னு. ஏ இருக்கு, நல்ல கார்டு தான். பட் இருந்தாலும் வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். 6 இப்போ வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ 2 பேர் ரிஸ்க் எடுக்கலாம். போடுறான். அடப்போ, என்ன இருக்கா? என்கிட்ட தான் பெருசு 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 பெருசு. அவங்ககிட்ட 2 4 இருந்துங்க, என்கிட்ட 2 7 இருந்தது. 7 பெருசா 4 பெருசானா 7 தான் பெருசு. அதனால தான் எனக்கு வந்துச்சு, வேற எந்த காரணமும் கிடையாது. இது நான் சிறப்பாக விளாட்னேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அது சிறப்பான கார்டாக வந்துச்சு, சிம்பிள். புரியுதுங்களா? இப்போ கே இருக்கு, 2 ஜே இருக்கு, அவன்கிட்ட ஜே இல்லை அப்படின்றத நான் நம்புறேன். பட் இருந்தாலும் ஏற்றுறேன். அவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். ஏற்றுறேன், ஏன்னா அவன்கிட்ட ஜே கிடையாது, என்கிட்ட கே இருக்கு. அந்த தைரியத்தில் தான் நான் போட்டேன், சிம்பிள். புரியுதுங்களா? இப்போ 10-2னா ரொம்ப மட்டமான கார்டு தான். பட் இருந்தாலும் ஜெயிக்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். இப்போ என்கிட்ட 2 ஜே வந்துருச்சு. இப்போ நான் பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன் பாருங்க. அவனை போடுறேன், அவனும் போடுறான். அவன்கிட்ட ஜே இருக்கா? அடா பாவி, நானும் போடுறான். என்ன இருக்குன்னு தெரியலையாண்ட, அவன்கிட்ட போச்சு. அச்சோ, நான் சும்மா போட்டேன், ஆன்லைன் பண்ணுவோம். மாமனை வாடா, செட்டு வா வா வா, எனக்கு தான். பார்த்தீங்களா, இது பேர் தான் குரட்டான் போக்கில் அடிச்சதுன்னு சொல்லணும். ஆனவா ஆன்லைன் தான். ஓகே, இப்போ எனக்கே தான், எனக்கு தான் தம்பி. எனக்கு கொஞ்சம் லக்கு இருக்குது, அதை மட்டும் தான் வச்சுக்கோ. நான் இப்போ சும்மா தான் விளாட்றேன், அப்படியே ஒரு இதில் தான், ஃப்ளோவில் தான் விளாட்றேன். பாருங்க, அவனை ஆலின் போடு. அவனும் ஆலின் தான். என்ன வச்சிருக்கான் தெரியலையே. என்கிட்ட 9, அவ்வளோதான், எனக்கு தான். இங்கே வாய்ப்பே உனக்கு இல்லை. வின் பண்ணிட்டேன். எப்படி வின் பண்ண பாருங்க. அதாவது சும்மா அடிச்சு விட்டா வின் பண்ணுறேன், கான்ஃபிடென்ட்டாக விளாட்னா வின் பண்ண முடியல, சிம்பிள். ஆனால் இருந்தாலும் இன்னொரு தடவை விளாட்லாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்கு இருக்கணும், அதே நேரத்தில் நல்ல கார்டு தான் ஓகே ஜெயிக்கலாம். அப்படின்றத விட தில்லா விளாடணும். பாருங்க, கே ஒரு நல்ல கார்டு தான். இப்போ இவன் ஏற்றுறானா இல்லையோ, நான் ஏற்ற போகிறேன்.
ஏன்னா இது வரைக்கும் தில்லா விளையாடும் போது தான் கை கொடுத்துருக்கு. அந்த கை இப்போ கொடுக்குதான் பார்க்கலாம். இல்லை வரல, கார்டே வரல. ஏன் வரலன்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் அடிச்சிட்டேன். பார்ப்போம், இப்போ பார்க்கலாம் கடைசி. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து விளையாடி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து எப்படி விளையாடுறேன்னா ஒரு இதுவாக விளாட்ல, சரிங்களா? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து எனக்கு ஒரு கார்டு வந்தால் அந்த செட்டு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன கார்டு தெரியுமா? ஏதாவது ஒரு கார்டு வந்தால் செட்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6. இப்போ பாருங்க, வா ஏத்துறேன், என்ன நடக்குது பார்க்கலாம். பயப்படுறான் பாருங்க, பயப்படுறான். பயந்துடுறா போட்டான். அடப்பாவி, ஆனாலும் போச்சேடா தம்பி, ஏன்டா நீ பயந்தும் போச்சேடா. நான் சும்மா தான்டா போட்டேன், 3 தடவை வின் பண்ணிட்டேன்டா தம்பி. பார்த்தீங்களா இங்க என்ன நடந்து? பார்த்தீங்களா? நல்லா விளையாடும் போது வின் பண்ணுறதே கிடையாது, ஆனால் சும்மா தில்லா விளையாடும் போது வின் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 3 தடவை வின் பண்ணிட்டேங்க, ஒரு தடவை தோத்து. ஓகே, வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா மீதி இருக்கிற மேட்சை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. ஓகே, பாய்.